உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மெம்மினிய உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி கையில் இருக்கின்ற அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம் ஜே.ஆர். ஜெயவர்தனவினுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் பல சர்ச்சைகளை இலங்கையில் மட்டுமல்லாது உலக தளத்திலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனலாம். இந்த சர்ச்சை தொடர்பில், அதாவது நிறைவேற்று அதிகாரம் ஒழிப்பு தொடர்பில் தான் முன்னெடுக்கப்படுகின்ற சில விஷயங்கள் பற்றி இன்றைய உண்மையின் அலசல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். இலங்கையில் தற்போது நிலவுகின்ற அரசியல் சிக்கல்கள்ல முக்கியமா இப்போ ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னா, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பிலான சில முன்னெடுப்புகள் என்று தான் சொல்லணும். முப்பெரும் துருவங்கள் என்று சொல்லலாம். முப்பெரும் துருவங்களாக இருக்கின்ற அனைவருமே இந்த நிறைவேற்று அதிகாரங்களை நீக்குவது தொடர்பிலான சில தரப்பு முன்னெடுப்புகள்ல தங்களுடைய கரிசனைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ, இந்த மூன்று தரப்பினருமே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கிறதுக்கான பல விஷயங்களையும் முன் நகர்வுகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வகையில் சாத்தியமாகும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும், பொறுத்திருந்தும் பார்க்க வேண்டும். அதையும் கடந்து இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை என்றால் என்ன, அது எப்போதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பில் கொஞ்சம் பார்க்கலாம். 1978 ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான அரசு ஆட்சி பீடத்தில் ஏறியது. 1972 முதல் இலங்கை சோசலிச குடியரசு ஜாப்பே அரசியல் சித்தாந்தங்களுக்கும் அரசியல் நடைமுறைக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு ஆவணமாக இருந்தது. அதிலே பிரதமர் தான் முன்னிலை வகிக்கின்ற ஒரு பதவி பொறுப்பில் இருந்தார். அதைத் தொடர்ந்து இலங்கையினுடைய முதல் ஜனாதிபதி வில்லியம் போகல்லாம. பிரித்தானியருடைய ஆட்சி காலம் நிகழ்ந்த போது ஆளுநருடைய ஆட்சி தான் இலங்கையில நிலவியது என்று சொல்லலாம். அதையும் கிடந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரித்தானியர்களுடைய முதல் யாப்பான சோல்பரி யாப்புக்கு அமையதான் அங்கு ஆட்சி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற முறைமை ஆட்சியில சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அங்கே பிரதமர் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தொடர்ந்தும் நீதி அரசர் நீதி தொடர்பிலான சட்ட திட்டங்களை அமுல்படுத்துபவராக இருக்கிறார். இவ்வாறுதான் இலங்கையினுடைய பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆளுமைகளினுடைய அரசியல் சாசனம் அமைந்திருந்தது. தொடர்ந்தும் 1947 ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1948 ஆண்டு இலங்கையும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. இந்த நிலையில் 1947 ஆண்டு டி.எஸ். செனநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியுடன் பிரதமராக ஆட்சி அமைக்கிறார். அதைத் தொடர்ந்து டட்லி செனநாயக்க ஆட்சி அமைக்கிறார். இதைத் தொடர்ந்து ஜான் கொத்தலாவையும் அதைத் தொடர்ந்து எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்கவும் ஆட்சி அமைக்கிறார்கள். இதற்கு இடையில் பார்த்தீர்கள் சொன்னால் மீண்டும் 1960 ஆண்டு டட்லி செனநாயக்க ஆட்சி அமைக்கிறார். இதைத் தொடர்ந்து எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்கவனுடைய இறப்பு சம்பவிக்கிறது. 1970 ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த நேரத்திலே இலங்கையினுடைய ஜாப்பு இரண்டாவது யாப்பு சீர்திருத்தம் நிகழ்கிறது. இது குடியரசு யாப்பாக கருதப்படுகிறது. புதிய யாப்பு ஒன்று அமுலாக்கப்படுகிறது. இந்த யாப்பு மிக முக்கியமாக பௌத்தம் சார்ந்ததாகவும் சிங்களம் சார்ந்ததாகவும் மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த யாப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த யாப்பின்படி பௌத்தத்திற்கும் சிங்களத்திற்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சிறுபான்மை இனருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு அங்கு முற்றாக நிராகரிக்கப்பட்டது. நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, சட்டவாக்கத்துறை பாராளுமன்றத்திடமும் பொதுமக்களிடமும் கையளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரளவுக்கு தான் ஜனாதிபதி அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார். முழு அதிகாரத்துடன் பிரதமர் அங்கு நியமிக்கப்படுகிறார். ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் 4 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதே போல அதாவது நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சி காலம் 6 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படுகிறது.
இதற்கு பின்னதாக ஐக்கிய தேசிய முன்னணி தேர்தல் மூலம் வெற்றி பெறுகிறது. 1977 ஆண்டு முதல் 1978 ஆண்டு வரை பிரதமராக ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய பதவியை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த இடத்தில் தான் ஜே.ஆர். ஜெயவர்தன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை உருவாக்குகிறார். நிறைவேற்று அதிகார முறை கொண்ட ஜனாதிபதி முறைமையை உருவாக்கி முழு அதிகாரத்தையும், அதாவது பிரதமரிடம் இருந்த நிதி, நிர்வாகம், நீதி, அமலாக்கத்துறை அத்தனையையும் தன் வசப்படுத்திக் கொள்கிறார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அதாவது இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக முதலாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறார் ஜே.ஆர். ஜெயவர்தன. இந்த நிறைவேற்று முறைமைக்கு எதிராகத்தான் முத்தரப்பினரும், அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மிகவும் கூட்டு ஒப்பந்தத்தை கொண்டு நாடாளுமன்றத்தில் அந்த ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்று அதிகாரத்தை எதிர்க்கின்ற முனைப்புகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன விஷயம் ஒன்றை உற்று நோக்க வேண்டும், அல்லது இது ஒரு கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயம் என்று சொன்னால், நிறைவேற்று அதிகார முறைமையை கொண்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியே இப்பொழுது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வேண்டாம் என நிற்பதுதான் இதில் நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முத்தரப்பினரும் சேர்ந்து நாடாளுமன்றத்திலே இந்த கூட்டு உடன்படிக்கையை சமர்ப்பித்து அல்லது ஒரு தாக்கல் செய்து 3/2 பெரும்பான்மை பெற்றால் மட்டுமே இதிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முத்தரப்பினரும் சேர்ந்து செயல்படுவதால் இந்த நிறைவேற்று அதிகார முறைமையை ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு பின்னதாக நாட்டில் எவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.